அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வீடு தான் பார்த்துருந்தேன் ஒரு ராத்திராசனோட வீடியோ சாங். அண்ட் அதுக்கப்புறம் நான் அதிலே சொல்லியிருப்பேன் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கும். எஸ், பட்டாம்பூச்சியோடைய ப்ரோமோ சாங் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தில் வந்து இந்த பால் தான் பார்க்க போகிறேன். அண்ட் சூர்யா மமிதா பாஜு அவங்க 2 பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் த ஹோல் திங் வந்து லைக் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் லைக் நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு வித்தியாசமான ட்ராக் வந்து தரப்போன்னு தான் நினச்சேன். ஆனால் பாட்டு பாடவும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம்ல, ஏன்னா எனக்கு அப்படியே சூரரை போட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தது. பட் இந்த பாட்டை பாடுறது அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் சுப்லாஷினி அண்ட் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் சிங்கர்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில். அண்ட் அருணாச்ச காமராஜ் தான் அதுக்கு லிரிக்ஸும் எழுதியிருக்காரு. ஸோ வாங்க பார்த்துட்டு வந்தலாம். அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா விங்கியாட்டோடைய படம் ஆரம்பிக்கலாமா? அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதையும் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லையும் அழுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டான அப்டேட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கையில் கிடச்சிடும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன்ல, வாங்க ஆரம்பிக்கலாம். வெறும் 40 செகண்ட் தான், சின்ன வீடியோ தான் இருக்க போகுது. ஏன்னா ஃபுல் பாட்டுமே வரல, வெறும் ப்ரோமோ சாங் தான். 3, 2, 1 and here we go. ரஃபானா ஆலோ டஃபானா காலோ மிக்ஸ் ஆகும் நேரம் வந்துருச்சே. லூசான ஹார்ட்டோ லேசான பீட்டோ உன்னோட ஒன்னா மாறிடுச்சே. ரஃபானா ஆலோ டஃபானா காலோ மிக்ஸ் ஆகும் நேரம் வந்துருச்சே. லூசான ஹார்ட்டோ லேசான பீட்டோ உன்னோட ஒன்னா மாறிடுச்சே. ஒன்னுலே இன்னொரு வாட்டி கேட்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கு, பீட் நல்லாயிருக்கு, கேட்கலாமா? இந்த ஒரு மியூசிக் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு எனக்கு. ரஃபானா ஆலோ டஃபானா காலோ மிக்ஸ் ஆகும் நேரம் வந்துருச்சே. லூசான ஹார்ட்டோ லேசான பீட்டோ உன்னோட ஒன்னா மாறிடுச்சே. ரஃபானா ஆலோ டஃபானா காலோ மிக்ஸ் ஆகும் நேரம் வந்துருச்சே. லூசான ஹார்ட்டோ லேசான இந்த சத்தம் அப்படி இருக்கு. ஒன்னா மாறிடுச்சே. ஒன்னுலே அது ஏன் நான் சூரரை போட்டரை பற்றி சொன்னேன்னு வைங்களேன். அதுக்கு என்னென்னா அந்த டைம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, தெலுங்குல தமிழே ரெண்டுமே வந்து 100 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் வேணும். ஜிவியோட மியூசிக் வேறு. அண்ட் சுப்லாஷினி வந்து லைக் கன்ஸ்டன்ட்லி ஷீ இஸ் ஒர்க்கிங் அவுட் வித் ஜிவி பிரகாஷ்குமார். அது கிங்ஸ்டன்லேருந்தே பார்த்துருந்தேன். ராசா அதுக்கப்புறம் கண்ணுமொழி கவினுடைய படம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஈவன் இட்லி கடை பல பாடல்களை பாடிட்டாங்க. ஸோ இந்த ட்ராக்கில் லைக் இந்த வரிசையில் இவங்க இந்த பாடலே பாடிருக்காங்க. சூர்யா சாரோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதுவும் கருப்பு பெரிய ஒரு வெற்றி. இந்த படமும் அந்த லெவலுக்கு போகுமா இல்லைன்றத படத்தை பார்த்தா தான் தெரியும். இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குல்ல. அண்ட் நல்லா இருந்துச்சு, கட்சியான லிரிக்ஸ். அதோட லிரிக்ஸை தாண்டி இவங்க வந்து அவர் பின்னாடி போகிறாங்க. அண்ட் அவருமே வந்து எந்த ஒரு டோன்ட் கேரில் இருக்கார், ஒரு ஆட்டிடியூடோடு இருக்க ஒரு பையன். அண்ட் அது எப்படி சூட் ஆகிச்சுன்னு தெரியுங்க. அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் கூட எனக்கு அது அவ்வளோவா தெரியலை. அண்டு மமிதா வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக ஒரு ஓவர் ரேட்டடான ஒரு ஹீரோயின் என்னை பொறுத்த மட்டும். பட் ஷி ஆக்ட்ஸ் ரியலி வெல். அதுவும் ஒரு பக்கம் இருக்குல்ல. அண்டு அது ஏன்னா ஓவர் ரேட்டட்ன்றால் ரொம்ப எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் இருக்குங்க, இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்காங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து இன்னும் டிசைட் பண்ண முடியாது. இன்னும் பல ரோல்ஸ் நடிக்கணும், அதுக்கு அந்த டைம் வரணும். ஸோ சில விஷயங்களை வச்சு அது ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான். அண்டு ஆனால் நல்லா இருந்துச்சு இவங்களுடைய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இவங்களுக்குள்ள. அது ரொம்ப பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் சூர்யா சார் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அப்படியே ரெட்ரோ கொஞ்சம் அந்த சிரிக்காமல் இருப்பார்ல, அந்த மாதிரி இதுலேயும் கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களை திட்டிகிட்டு அப்படி இப்படின்னு இருக்காரு. அண்ட் இந்த மியூசிக் எங்கேயோ கேட்ட மாதிரியே தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது கேட்கும்போது. 2 வாட்டி கேட்டேன் ப்ரொமோலே. ஸோ பாட்டு ரிலீஸ் ஆன அன்றைக்கி நீங்கள் ரெடியாக இருங்க, இந்த வீடியோ பாரும். அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதுக்காட்டும் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நான் சொன்னதுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக கருத்து இருக்குமே. ஏன்னா மமிதா பைஜோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இதுவே ஆஃபென்சிவான கமெண்ட்டே இல்லை. ஆக்சுவலாக சொல்லப்போ எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அது டியூடில் பிரேமலுவில் ஆரம்பித்தது, அப்புறம் டியூடு அது இது, அதுக்கப்புறம் ஈவன் கரையில் கூட நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அண்டு அதுக்கப்புறம் ஈவன் ராதிகா மேம் கூட ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஷீ இஸ் அந்த சொல்கிறது ஷீ ஹேஸ் அ குட் என்ன சொல்கிறது, அது ஒரு குயிக்காக கிராஸ் பண்ணி அந்த நடிப்பை வந்து ரொம்ப நேச்சுரலாக நடித்தாங்கன்ற மாதிரி. ஸோ அதனால தான் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அது எனக்கு தெரியலை. அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி. உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு, ஜிவியோட மியூசிக் எப்படி இருந்துச்சு, இதையும் சொல்லிடுங்க. ஃபுல் சாங் வந்ததுக்கப்புறம் இது எல்லா விஷயங்களை பற்றி பேசலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கவா. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதையும் பண்ணிக்கிட்டு
பக்கத்தில் பெல் இருக்கும், அதையும் அழுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வளமையான அப்டேட்ஸ் எல்லா இடமும் நீங்கள் எங்கே இருந்தாலும் கிடச்சிடும். சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ புதிய ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்பேன். அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்பிள் ஹரி, உங்கள் ஹரி, அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.